தமிழ்நாடு அரசு மௌனம் சாதிப்பது என்பது அனைவருடைய கருத்துமாக உள்ள ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது மிகப்பெரிய கடுமையான விளைவை தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய பின்னடைவு திமுக கூட்டணிக்கு ஏற்படும். முஸ்லிம்களுடைய வாக்குகள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள், கிட்டத்தட்ட 180 தொகுதிகளே வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள். இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இதற்காக 7% கான்ட்ரிபியூஷன் வாங்குறீங்க. நீங்க 7% கான்ட்ரிபியூஷன் எல்லா வப்புலையும் வாங்குறீங்க. 1 கோடி 2 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்கக்கூடிய வப்பை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் லட்சணமா இது? சொல்லுங்க. மாண்புமிகு வக்ஃபு துறையை கண்காணிக்கும் கவனித்து வரும் அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களே, பதில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களிடம்தான் கேட்க முடியும். என்னுடைய குரல் ஒருவரின் குரல் அல்ல, பல லட்சம் பல ஆயிரம் மக்களின் குரல் தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஃப்ரண்ட்லைன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக வக்ஃபு ப்ரொடெக்ஷன் ஃபோரமின் தலைவர் திரு அஜ்மல் கான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ வக்ஃபு வாரியத்தில் தொடர்ந்து ஊழல்கள் நடைபெற்று வருதா குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருக்குது சார். இது சம்பந்தமா நீங்களும் பல வழக்குகள் போட்டு இருக்கீங்க, பல புகார்கள் நிரூபிக்கப்பட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு கூறப்படுது. தமிழ்நாடு அரசும் இது சம்பந்தமா எந்த பதிலும் சொல்லாம மௌனம் காக்குது. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது இன்னைக்கு உங்கள்கிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நான் போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் ஆதாரங்களை வைத்து கொண்டுதான் பொதுவெளியில் பதிவு செய்வேன். நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி நான் பதிவு செய்தேன். என்னுடைய குரல் ஒருவரின் குரல் அல்ல, பல லட்சம் பல ஆயிரம் மக்களின் குரல் தான் நான் பிரதிபலிக்கிறேன். இறைவன் என்னிடம் வேலையை வாங்குகிறான். இறைவன் கொடுத்த பணியை செய்கின்றேன். இறைவனுக்காக, இறை சொத்துக்களுக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். பாதுகாக்க வேண்டும். ஒரு நேர்மையான நிர்வாகம் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு வேண்டும். கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் மாண்புமிகு தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி கடந்த 21வது வருடம் 7/5/21 அன்று பதவி பிரமாணம் எடுத்தது. அன்றைய தினம் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இருந்த அஇஅதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் எத்தனை வக்ஃபு சொத்துக்கள் விற்கப்பட்டுள்ளன, அதிகாரிகளால் என்ஓசி கொடுக்கப்பட்டு என்ற குறிப்புகளுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் அந்த நாளே அனுப்பி வைத்தேன். 2 மாதம் காத்திருந்தேன். உயர்நீதிமன்றத்தை நாடினேன். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. செயலாளர், அரசின் முதன்மை செயலாளர், தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் ஆகியோர் விசாரித்து இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதன்படி விசாரணை முதன்மை செயல் அலுவலர் விசாரித்தார். வக்ஃபு வாரியத்திலும் என்னை விசாரிக்க அழைத்திருந்தார்கள். எனக்கு போதிய நேரம் கொடுக்காமல் இருந்த போதிலும் என்னுடைய வழக்கறிஞரை வைத்து நான் என்னுடைய எழுத்துப்பூர்வமான வாக்குமூலமும் ஸ்டேட்மெண்ட் அத்துடன் ஆவணங்களும் இணைத்து தாக்கல் செய்திருந்தேன். மிக விதையான விஷயம். வருடங்கள் நாள் ஆயிடுச்சு. கண்டெம்ட் போட்டேன். கண்டெம்ட்டில் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இன்னும் 1 மாதத்தில் நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று. 2 வருடம் ஆகிவிட்டது. அவர் மாற்றலாகி சென்று
ஒரு செக்ரட்டரி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு செக்ரட்டரி வந்துட்டாங்க. ஆனால் கிணற்றில் போட்ட கல்லை போன்று வக்பு வாரியத்தில் எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் வக்பு வாரியத்தை மீண்டும் அழுத்தினேன். இதுக்கு இன்னொரு செகண்ட் கண்டெம்ட், அதாவது சப் அப்ளிகேஷன் வாங்க, அதையும் போட்டு ரீஓப்பன் ஆயிடுச்சு. அதையும் போட்டுட்டு சொன்னேன், பாதிப்புகள் இந்த செகண்ட் சப் அப்ளிகேஷன் மிக கடுமையாக அதிகாரிகளுக்கு இருக்கும். எனக்கு வக்பு வாரியத்தின் மீதோ அதிகாரிகள் மீதோ எந்த விதமான கோபமோ அல்லது மனஸ்தாபமோ அல்லது நான் ஏதாவது கோரிக்கை செய்து அவர்கள் செய்யவில்லை என்ற ஆத்திரமோ இல்லை. இழந்த சொத்துக்களை மீட்க வேண்டும். எத்தனையோ சொத்துக்களை நாம் இழந்து விட்டோம். 1959 கணக்கெடுக்கும் பொழுது தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு 3.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தது. அது படிப்படியாக இனாம் அளிப்பு மற்றும் அரசுக்கு தேவையான சில நிலங்களை எடுத்து மிகவும் குறைந்த அளவில் வந்துவிட்டது. இருக்கின்ற சமீபத்தில் விற்கப்பட்ட சொத்துக்களையாவது மீட்க வேண்டும். சுமார் நான் கொடுத்தது 2000 கோடி தான், அதுக்கு மேலே இருக்கு சொன்னேன். இதனால் வரை நடவடிக்கை இல்லை. டயர்ட் ஆயிட்டேன். அதிகாரிகளை போய் பார்க்கும்போது சிஓ சொல்றாரு, சார் நீங்கள் ஃபைல் பண்ண எந்த டாக்குமெண்ட்டும் சிஓ ஆஃபீஸ்லையும் இல்லை, சேர்மன் ஆஃபீஸ்லையும் இல்லைன்னு. சிஓவுக்கு நீண்ட காலமாக உதவியாளராக தலைவர் அலுவலகத்தில் பணிபுரிந்து தற்போது உதவி செயலாளராக இருக்கும் திரு வஹாப் அவர்களிடமும் கேட்டேன், ஆஃபீஸில் இருந்தால் தேடி பாருங்க. சார் இல்லைன்னாங்க. மீண்டும் நான் ஒரு 6 செட்டு கிட்டத்தட்ட ஒரு 900 பக்கம் புத்தகமாக போட்டு, அதாவது அவங்க விற்ற சொத்துக்களின் ஆவணங்கள், அதற்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 900 பக்கத்துக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று சிஏஓ அவர்களிடம் கொடுத்து வந்தேன். கன்னி தீவு கதை மாதிரி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. செய்கிறோம் சார், ஆமாம் சார், பார்த்துட்டு இருக்கோம் சார் சொன்னார்கள். நான் நேற்று அல்லது நேற்றைய முந்தைய தினம் என்று நினைக்கிறேன், முதன்மை நிர்வாக அலுவலர் அவர்களிடம் கேட்டேன், ஐயா நான் உங்கள்கிட்ட எந்த உண்மை கேட்கல, இந்த 2000 கோடி சொத்து அதை மீட்பதற்கான ஆவணங்கள் நீங்கள் கேட்டிருந்த பொழுது என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். இல்லை அதை பார்த்துட்டு இருக்கோம் சார். சார் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இனிமேல் இது விஷயமாக நான் வக்பு வாரிய அதிகாரிகளிடமோ அரசிடமோ தொடர்பு கொள்ள மாட்டேன். எனக்கு இதை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று நான் நன்கு தெரிந்தவன். எனக்கு அந்த சூட்சமங்கள் தெரியும். நான் யாரையும் தவறான முறையில் பழி சுமத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பவன், அல்லாஹ்வுக்கு பயந்து. இத்தனை ஆதாரங்கள் கொடுத்தும் தமிழ்நாடு வக்பு வாரியம் உறங்கிக் கொண்டிருந்தால், அதை தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருந்தால் நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க. இன்றைய மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது வரி விதிப்பில் என்ற புகார் ஆணையாளர் அவர்கள் கொடுத்து சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் விசாரித்து கிட்டத்தட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மண்டல தலைவர்கள் மற்றும் நிலைக்குழு உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் உயர்நீதிமன்றமே பாராட்டி இருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு. மேலும் ஐடி கமிஷனர் போன்றவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்த மாநகராட்சியில் நடந்த ஊழலை கண்காணிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே உத்தரவு தானே நம்மளே வக்போர்டுக்கு செயல்படுத்தணும். சிறுபான்மை நலன் பாதுகாப்பு அரசு சரி, ஆனால் சிறுபான்மையினர் நலன் துறையில் இதயமாக இருக்கிறது தமிழ்நாடு வக்பு வாரியம் இல்லையா? இல்லை அது பிரைவேட் சொத்தா, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? அப்படி என்றால் எதற்காக 7% கான்ட்ரிபியூஷன் வாங்குறீங்க? நீங்க 7% கான்ட்ரிபியூஷன் எல்லா வக்குலையும் வாங்குறீங்க. 1 கோடி 2 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்கக்கூடிய வக்கை வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் லட்சணமா இது? சொல்லுங்க. மாண்புமிகு வக்பு துறையை கவனித்து வரும் அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களே, பதில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களிடம்தான் கேட்க முடியும். நீங்கள் தான் அரசுக்கு என்று ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தினை நீங்கள் பயன்படுத்தாமல் செயல்படுத்தாமல் இருக்கிறீர்கள். ஏதோ வாரியம் என்றால் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த பாடி இப்போ என்ன ஆயிடுச்சு? தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை, இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லை, பாகிஸ்தான் மாதிரி ஆகிப்போச்சு. தமிழ்நாடு வக்போர்டா இல்லை பாகிஸ்தான் வக்போர்டான்னு தெரியல.
என்ன நடக்குது இங்க வகுப்புல? பிசினஸ், வியாபாரம். உங்களை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட வாரியம், நிர்வாகிகளை நியமிக்க அமைக்கப்பட்ட வாரியம், ஊழல் நடைபெறுகிறதா, தவறுகள் நடைபெறுகிறதா என்று கண்காணிக்க நியமிக்கப்பட்ட வாரியம். நான் வேதனையுடன் ஒரு விஷயத்தை நான் பதிவிடுகிறேன். இந்த வருடம் ஜனவரி மாதம் நான் வக்பு வாரியத்திலே சென்று அனைத்து அமைப்புகளின் தலைவர்களும் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினேன். ஐயா, வக்பு சொத்துல டிஸ்பிளே போடுவீங்கய்யா, இது வக்பு சொத்து, இந்த ஜிஎஸ் நம்பர், இந்த வக்ஃபு அப்படி வைங்கய்யா. உடனே வச்சிடறோம். வைக்கலையே. பதிலுக்கு ஒரு 2 முத்தவழிகை என்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க வந்தது அவர் சண்டைக்காரர், அவரோட வந்தனாலதான் அவங்க காரியத்தை நாங்க செஞ்சு கொடுக்கல அப்படி என்று தலைவர் அவர்கள் சொன்னதாகவும் சிஏஓ திரு ஹமீதுல்லா சொன்னதாகவும் இருவர் வந்து சொன்னார்கள். நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது எனக்கு வேகம் ஊட்டுவதற்காகவும் சொல்வதாக இருக்கலாம் என்ற நான் அதை புறக்கணித்து விட்டேன். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க நல்லா நடக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து அமைப்பு இருக்கு, வக்பு செயல்பாட்டாளர் அமைப்பு நிறைய இருக்கு. அனைவரோடும் நான் தொடர்புடன் இருக்கிறேன். அவர்களுக்கு நான் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாரையும் வந்து என்கிட்ட தனித்து இல்லை. நான் ஒரு தனி மனிதன் இல்லை என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு மௌனம் சாதிப்பது என்பது அனைவருடைய கருத்துமாக உள்ள ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது மிகப்பெரிய கடுமையான விளைவை தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ நீங்க அடிக்கடி வந்து இந்த தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் செயல்பாடுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி வந்து சிதறும்னு சொல்றீங்க. இது பலமுறை நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? நல்ல கேள்விங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட் பேங்க் பெரிய அளவில் இருக்குன்னு சொன்னோம்னா பட்டியல் இனத்தவருடைய வாக்குகள், முஸ்லிம்களுடைய வாக்குகள் மற்றும் கிறிஸ்தவருடைய வாக்குகள். ஒரு 8% வாக்குகள் முஸ்லிம்களுடைய வாக்குகள் பதிவானுச்சுன்னா 7.5% வந்து திமுக கூட்டணிக்கு பதிவாகக்கூடிய வாக்குகள், 0.5% அந்தந்த கட்சியில் இருப்பவர்கள் வாக்களிப்பார்கள். வக்போர்டு விஷயத்துல நீங்க இப்படி இருந்தா வாக்கு வங்கி எப்படி சரியும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை கேட்கலாம். நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். 2016ஆம் ஆண்டு, ஆம் 2016ஆம் ஆண்டு இல்லை 15, இதுக்கு மத்தியில ஆந்திர பிரதேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது, தெலுங்கானா ஆந்திரா என்று. அப்பொழுது ஹைதராபாத் ஆந்திராவிலிருந்து சென்று விட்டது. விஜயவாடாவை தலைநகராக கொண்டு விஜயநகர் பக்கத்துல ஒரு தலைமையகத்தை ஆரம்பிச்சு அமராவதி, அதை பெரிய அளவுல செய்யணும், பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சார். அந்த நேரத்துல ஆந்திராவுடைய வக்ஃபு ஸ்பெஷல் ஆபீசரா மற்றும் செக்ரட்டரியா இருந்தவர் ஒரு IPS ஆபீசர். அந்த நல்ல மனிதர் முதலமைச்சரிடம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆந்திராவில் உள்ள தர்காக்களில் மிகப்பெரிய வருமானம் வருகின்றது, அங்கு பரம்பரை நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை நீக்கிவிட்டு நேரடி நிர்வாகம் எடுத்தால் அதில் வரக்கூடிய வருமானத்தையும் நம்முடைய புதிய அரசு வகுத்திருக்கும் கூடிய இந்த திட்டங்களுக்கு வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் என்று ஒரு தவறான அறிவுரையை கொடுத்து அங்கு நிர்வாகங்கள் நீக்கப்பட்டன. ஆனால் அங்கே நிர்வாகத்தில் இருந்த பரம்பரை நிர்வாகிகள் சட்டப்பூர்வமாக அவர்கள் மீண்டு விட்டார்கள். அதன் பாதிப்பு அடுத்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போட்டியிடும் பொழுது முஸ்லிம் மக்கள் ஜெகன் ரெட்டி அவர்களுக்கு தான் வாக்களித்தார்கள். அந்த சமயத்தில் சந்திரபாபு நாயுடுக்கு வாக்குகள் சிதறிவிட்டன. அவருக்கு அது ஒரு ஓட் பேங்க், ஸ்ட்ராங்கா இருந்த ஓட் பேங்க் சிதறிடுச்சு. அதுக்கு காரணம் வக்பு வாரியத்தில்
ஒரு அதிகாரி கொடுத்த தவறான ஆலோசனையின் பேரில் தவறான முடிவு எடுத்த காரணத்தினால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சர் பதவியை இழந்தார். அவர் கட்சி தோற்றது. ஜெகன் ரெட்டி அவர்கள் வெற்றி பெற்றார். அதே நிலைதான், அதே மனநிலைதான் ஆந்திரா மக்களும் இருக்கட்டும், தமிழ்நாடு மக்களும் இருக்கட்டும், இந்த சவுத் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த மனநிலை ஒரு மாதிரியா தான் இருக்கும். இதே பாதிப்பு தான் வரக்கூடிய 26 தேர்தலில் வக்ஃபு வாரியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அப்பாவி மக்கள், பணத்தால் வீழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களால் இந்த பாதிக்கப்பட்டதால் அவர்களுடைய வாக்குகள் திமுக வந்தால் மீண்டும் இந்த ஐயுஎம்எலுக்கு தான் கொடுக்கும். திமுக ஆட்சி வந்தால் வக்ஃபு வாரியத்தை கண்டு கொள்ளாது, ஊழல் பெருகி நடக்கும். என்ன நடக்கும்? முஸ்லிம் மக்கள் ஒன்று செய்ய போறாங்க, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இன்னொன்று என்ன செய்ய போறாங்கன்னா, திமுகவுக்கு கன்விக்ஷன், 4வது சி, தண்டனை கொடுக்க போகிறார்கள். அதுதான் முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற வேதனையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார்மின் தலைவராக இருக்கிறேன், அரசியலை கலக்க மாட்டேன். நான் இதை வேதனையுடன் தெரிவிப்பதற்கு காரணம், நான் மாணவர் பருவம் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், பொறுப்பில், கட்சியின் பொறுப்பில் இருந்தவன். என்னுடைய இளமை பருவம் முழுவதும் இந்த கட்சிக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். அந்த வேதனையில் ஒரு கூட்டணியின் 3 ஐயுஎம்எலை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இழக்கிறார்களே என்ற வேதனையுடன் நான் இன்றை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். சார், இப்போ கடந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி தமிழ்நாடு வக்ஃபு வாரத்துல கூட்டம் நடைபெற்றது சார். முத்தவெளியில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன? அதே மாதிரி இப்ப நீங்க திமுகவுடைய அடிப்படை உறுப்பினரா இருந்தீங்க, அப்புறம் திமுக பல காலம் நீங்க இருந்தீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ திமுகவுக்கு எதிராக பேசுறீங்களே, நீங்க இப்போ வேற ஏதாச்சும் கட்சிக்கு சாதகமா செயல்படுறீங்களா? முதல்ல இதை சொல்லிடுறேன், நான் திமுகவுக்கு தான் வேலை செய்வேன். நான் திமுககாரன் தான். தற்சமயம் நான் பொறுப்பில் இல்லை. ஆனால் கடந்த 21 தேர்தலிலும் அதற்கு முன்பு நடந்த தேர்தல்களும் மத்திய தொகுதியில் நான் பொறுப்பிலிருந்து பணியாற்றியிருக்கிறேன். என்னுடைய அரசியல் ஆசான் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர். அவர் பேசினால் அதை தான் செய்வார். அவரிடம் பயிற்சி பெற்றவர். மரியாதைக்குரிய காலஞ்சென்ற மாண்புமிகு சபாநாயகர் PTR பழனிவேல்ராஜன் என்ற மிகப்பெரிய ஆளுமையின் அவருடைய கண்ணசைவில் அவருடைய உத்தரவுகளை நிறைவேற்றிய செயல் வீரன் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன். நான் மிக இளமை வயதில், மாணவர் பருவத்திலேயே நான் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து நான் பதவி வகித்தவன். மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி பதவியில் இருந்தவன் வட்டக்கழகத்தில். நான் வாழக்கூடிய இடம் மதுரையின் இதயம் போன்ற பகுதியாகும். அப்படியே நான் படிப்படியாக வந்தேன். 20 ஆண்டு காலங்கள் நான் கட்சியில் பொறுப்பில் இருந்தேன். நான் பொறுப்பில் இல்லை என்றாலும் இன்னும் நான் திமுக காரனாக இருக்கின்றேனே தவிர யாருக்கும் நான் வக்காலத்து வாங்குறவனாக இல்லை. ஆனால் நான் தற்போது பேசுகிறேன் என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து, மறுமைக்கு பயந்து, ஆகிரத்துக்காக நான் செயல்படுகிறேன், பேசுகிறேன். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் முடிஞ்சிருச்சு. 2வது 16, 17 புதன் வியாழன் நடைபெற்ற ஆடி கொள்ளையடி என்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அந்த சட்டத்தை நாம் செயல்படுத்துகிறோமா இல்லையா என்று அரசு அறிவிக்க வேண்டும். அரசு அறிவிக்கவில்லை. இது யாருடைய தவறு என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் கூட்டம் நடைபெற்றிருக்க கூடாது, முடிவு எடுத்திருக்க கூடாது. 1995 வக்ஃப் ஆக்ட் 19 செக்ஷன் 66 அது 2013
மாடிஃபை பண்ணால நீக்கலை. இப்போ உமீது புது சட்டத்திலே அதில் மாற்றம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசாங்கம் எப்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முத்தவல்லியை நியமிக்கவோ அல்லது நீக்கவோ செய்யலாம். என்ன சொல்றாங்க, ஒரு வக்ஃப் முத்தவல்லிகளை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ அப்பாயின்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது வக்ஃப் ஆவணம் அல்லது நீதிமன்ற உத்தரவு கோர்ட் ஸ்கீம், வக்ஃப் நிர்வாகத்தின் திட்ட வரைவுகளுக்கு கோர்ட் ஸ்கீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வழிவகை செய்திடும் போது நீதிமன்றம் அல்லது வக்ஃப் வாரியம் அல்லாத வேறு அதிகார அமைப்பு முத்தவல்லியாக ஒருவரை நியமிக்கவோ அல்லது முத்தவல்லியை நீக்கவோ அல்லது சமரசம் செட்டில் செய்யவோ அல்லது அத்தகைய நிர்வாக அமைப்பை மாற்றி அமைக்கவோ அல்லது மற்றைய வகையில் கண்காணிக்கவோ செய்யலாம். அத்தகைய வக்ஃப் ஆவணம், தீர்ப்பாணை, டிகிரி, உத்தரவு அல்லது ஸ்கீம் என கூறப்பட்டிருப்பினும் மேற்சொல்லப்பட்ட அதிகாரங்கள் மாநில அரசு செலுத்தலாம். வக்ஃப் வாரியம் ஏற்பட்டிருக்கும் பொழுது இத்தகைய அதிகாரங்களை செலுத்துவதற்கு முன் மாநில அரசாங்கம் வக்ஃப் வாரியத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். 66 அதாவது ஸ்கீம் பைலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகங்களை யார் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், கவர்மெண்ட் தான் எடுக்கணும். ஆனால் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற ஒரு இன்டர்வியூ, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புகழ்பெற்ற தஞ்சாவூர் அதிராமப்பட்டம் எம்கேஎன் மதர்சா வக்ஃப் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் உடனே ஒரு ஆட்சேபனை மனு கொடுத்தேன். ஐயா, நீங்க இன்டர்வியூ நடத்துங்க, ஆனால் நீங்க நியமிக்க கூடாது. இருந்தும் அவருடைய தீர்ப்பை ஓய்வு பெற்ற 2 மாவட்ட நீதிபதிகள் சட்ட அலுவலர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தலைவர் வீட்டில் வைத்து எழுதியதாக உறுப்பினர்கள் என்னிடம் சொன்னார்கள். இது எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, மதுரையில் உள்ள ஒரு வக்ஃபில் மதுரை உயர்நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. எந்த ஒரு வக்ஃப் வாரிய உத்தரவுகள் தீர்ப்பாக இருந்தாலும் அது வக்ஃப் வாரியம் தான் எழுத வேண்டும், அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்காக தான் 2 வழக்கறிஞர் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த மதுரை தீர்ப்புக்கு ஒப்பீனியன் கொடுத்தவர் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. அவர் மேல தவறு கிடையாது, வாரியம் கேட்டுச்சு, அவர் கொடுத்துட்டார். ஆனால் உயர்நீதிமன்றோடைய தீர்ப்பு ஒரு ஆக்ட், அதுக்கு ஒரு போர்டு, ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல், நீங்க எடுக்காம இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க தான் எடுக்கணும்ன்றதுக்காக தான் அட்வொகேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போட்டிருக்கோம். நீங்க எடுக்காம இருக்க இன்னொரு ஆள் அப்படி எழுத விடுறீங்க. இதை உறுப்பினர்களிடம் கேட்டார்கள். சார், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயங்கள் 2 நாள் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சேர்மன் எழுதிட்டு எங்களை கையெழுத்து போட சொன்னாரு. ஆனால் நீங்கள் கொடுத்த ஆட்சேபனை மனு அரசுக்கும் சிஓக்கும் கொடுத்தீங்க, அவர் எழுதி சிஓவருக்கு அனுப்புகின்ற சூழ்நிலையில் நாங்கள் கையெழுத்து போட்டோம். டேபிளில் ஒரு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் இதை போடக்கூடாது, இதில் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அரசுக்கு தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றவுடன் அது நிறுத்தப்பட்டது. இந்த ஓய்வு பெற்ற சட்ட அலுவலர்கள், மாவட்ட நீதிபதிகளுடைய யோக்கியதையை நான் சொல்லிடுறேன். நான் சில காலங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற சிஇஓ ரஃபியுல்லா சார் அவர்களை சிஇஓவா போட்டிருந்தாங்க. நான் அவரை சந்திக்க சென்றிருந்தேன். அங்கு 2 அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் சிஇஓ அவர்களிடம் சொல்றார், நாங்கள் அந்த குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் வக்ஃப் வாரியத்தின் தீர்மானங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்கிறார். ஆகிய வாரியத்திலிருந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்று, குறிப்பிட்ட நீதிபதியிடம் இந்த வக்ஃப் சம்பந்தமான வழக்குகள் கொண்டு வரக்கூடாது என்று நாம் ஏன் தீர்மானம் போடக்கூடாது என்று சிஏஓ ரஃபியுல்லா சார் அவர்களிடம் சொல்லுகிறார். அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் அஜ்மல் கான் வக்ஃப் ப்ரொடக்ஷன் ஃபாரம் தலைவர் என்றால் அவர்களுக்கு அது புரியவில்லை. இவர்கள் பேச்சை வளர்த்து கொண்டு போகும்போது அவர் சொல்லுறார், அப்படியெல்லாம் போர்டு தீர்மானம் எழுத முடியாது, போர்டு எழுதலாம் முடியாதுங்க அப்படின்னு அந்த மாவட்ட ஓய்வு பெற்ற 2 நீதிபதிகள்
அவங்களோட ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இப்படி எழுதணும் தீர்மானம் போடணும்னு சொன்னாங்க. அப்போ இப்படி சொல்லக்கூடிய ஒப்பீனியன் கொடுக்குற லா ஆபீசர் எப்படி ஒப்பீனியன் கொடுப்பாங்க? அங்க வரல. இப்போ வந்து நம்ம தொடர் போராட்டத்தின் பிறகு தற்போது லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் லா ஆபீசர் போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 1,30,30,000 சம்பளம் கொடுக்குறாங்க 2 பேருக்கும். வக்ஃபு காசு எதுக்கே அபேஸ் பண்றீங்க? அவன் வழக்குகளையே கொண்டு வரீங்க. இப்போ பரம்பரை முத்தவள்ளி இருக்கா, ஒன்ஸ் லைஃப் பீரியட், ஒருத்தர் இறந்துட்டாரு, அவன் மகன் வராரா, முடிச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை, இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு முறை. என்ன வாய்தா? கூட்டத்தை ஏன் சேர்க்கிறீர்கள்? உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இடையிலே நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களே பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் என்னிடம் இல்லை, கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு உண்மை, பணம் பெறுகிறார்கள். எந்த ஒரு தீர்மானமா இருந்தாலும் பணம் பெறுகிறார்கள். அடுத்து பெரியபுரத்துல ஒரு தர்காங்க, ரொம்ப அப்பாவிக. அங்க யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கோர்ட்ல போராடுறாங்க. போராடி கோர்ட்ல வந்து இவங்க தான் பரம்பரை, இதுல ப்ரோஃபார்ம்ல ரொம்ப கிளியரா இருக்கு போடுங்கன்னா அவங்கள மாசம் வர சொல்லி அலக்கழிச்சு, நான் அவங்க வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த வீடியோ நீங்க வந்து டேக் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியணும், நான் எதுவும் பொய் பேசுறேன்ற மாதிரி வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த சட்டத்தை படிச்சு காமிச்சேன். மக்களுக்கு புரியணும். இவன் உட்காந்து ஒரு மைக் முன்னால் உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இதில் பணம். அடுத்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு ஜும்மா மசீதுன்னு இருக்கு. அது 2018 வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. நேற்று அங்கிருந்து எனக்கு அனுப்புறாங்க, சார் என்ன சார் நீங்களும் பேசுறீங்க, போராடுறீங்க, எந்த முடிவுமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி 13 மஹல்லாக்கள் அடங்கிய அங்கீகரிக்கப்பட்ட பைலா தேதி 4/8/2018, கெசட் தேதி 13/2/2019 ஒரு பைலா போடுறாங்க இந்த பள்ளியாசலுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பைலா திருப்பி என்ன பண்றாங்க, மேற்சொன்ன 13 மஹல்லாக்கள் அடங்கிய அங்கீகரிக்கப்பட்ட பைலாவில் இருந்து 9 மஹல்லாக்களை நீக்கி 4 மஹல்லாக்கள் அடங்கிய பைலா திருத்தம். இதில் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவருடைய மஹல்லாவுக்கு மட்டும் 10 உறுப்பினர்கள், மொத்த உறுப்பினர்கள் 18. செயற்கை பெரும்பான்மையை இவர்கள் மஹல்லாவில் இருந்துதான் தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சட்டவிரோதமான இந்த பைலா திருத்தத்தை மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த உத்தரவு கீழே உள்ளதுன்னு உத்தரவும் அனுப்பியிருக்காங்க. ரத்து செய்யப்பட்ட பைலாவின்படி 9 மஹல்லாக்களை சேர்க்காமல் 4 மஹல்லாக்களை கொண்ட சட்டவிரோத இடைக்கால நிர்வாகக்குழு அமைக்க வக்ஃபு வாரியம் அறிவிப்பு கீழே உள்ளது. அந்த அறிவிப்பையும் வந்து கொடுத்து நேற்று இந்த பாருங்க அறிவிப்பு. நான் எதையுமே வந்து ஆதாரம் வச்சுக்கிட்டு ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன், ஆதாரம் வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். எல்லாத்தையும் ஆதாரம் வச்சு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றீங்க? இது ஒண்ணு மட்டும் இல்லை. பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு மஹல்லா வர சொல்றீங்க, ஒலி முகமது பேட்டை மஹல்லா. முடிவு பண்ணுங்க, எதுக்கு வர வைக்கிறீங்க? மாசம் ஒரு பெரும் கூட்டம், ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இங்க இருக்கு. ஒரே அடிதடி சண்டை, ஒரே சத்தம். அது வக்ஃபு வாரியம் வந்து ஒரு ஒழுக்கமான முறையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் 1982 முதல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சாந்தம் வக்ஃபு ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ அப்துல் ரசாக் சார் வந்து சேர்மனா இருந்தாரு, மெம்பர்கள் இருந்தாங்க. அந்த சின்ன இடத்திலேயே வந்து விசாரணை கூடத்தில் வழக்கறிஞர்கள் எல்லாம் இருப்பாங்க. நான் சார்ந்த ஒரு பள்ளிவாசலுக்காக நானே மனு கொடுத்து, நானே அந்த நேரத்தில் when I was too young, நானே வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கேன். வக்கீல் வைக்காம நானே ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அட்வொகேட் அவங்கெல்லாம் ஜட்ஜ் ஆனாங்க. அப்படி ஒரு கண்ணியமான ஒரு வாரியத்தை, கண்ணியத்துக்குரிய காகிதம் உருவாக்கிய இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் காலி பண்ணிடுச்சு. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. திமுக அரசு மேலும் காலம் தாமதித்தால் மிகப்பெரிய பின்னடைவு திமுக கூட்டணிக்கு ஏற்படும். முஸ்லிம்களுடைய வாக்குகள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள், கிட்டத்தட்ட 180 தொகுதிகளே வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள். இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இல்லை அந்த வாக்குகள் தேவையில்லை, எங்களுக்கு தாய் சபை தான் வேண்டும் என்று சொன்னால் எடுத்து மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் தவறு சொல்லவில்லை.
தவறுக்கு மேல் தவறுக்கு மேல் தவறு, குற்றங்களுக்கு மேல் குற்றங்களுக்கு மேல் குற்றம். இன்னைக்கு இந்த அப்துல் ரஹ்மான் எதிர்த்த சேர்மனா இருந்தார், தவறுகள் பண்ணார். அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் என்ற நிறைய வந்து சொன்னாங்க. எனக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு எந்த விதமான பகையும் கிடையாது, எனக்கு நட்பும் கிடையாது. அவரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்தால் அதற்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டேன். அதே மாதிரி தற்போதைய நவாஸ் கனி அவர்களை சிஓ அவர்கள் சந்திக்க சொன்னார். சந்தித்தேன், பேசினேன், அவரும் பேசினார். சட்டபூர்வமான தவறுகள் செய்யாதீர்கள் என்று சொன்னேன். என் மீது அவர் பகைமை பாராட்ட ஆரம்பித்து விட்டார். நான் பகைமை யார் மீதும் பாராட்ட மாட்டேன், அது என்னுடைய பழக்கம். ஆனால் நிச்சயமாக இந்த பதிவின் மூலம் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துக்கு எச்சரிக்கின்றேன். நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். கடுமையாக நான் எச்சரிக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் அல்ல, நிச்சயமாக சிபிஐ விசாரணை வரும், அல்லது அதற்கும் மேல உள்ள அமைப்புகள் எல்லாம் வரும். நீங்கள் குற்றவாளியாக இந்த உலகத்திலும் ஆக்கப்படுவீர்கள், மறுமையிலும் ஆக்கப்படுவீர்கள் என்று என்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். சார், பல்வேறு கருத்துக்களை நீங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் ஆதாரத்தோட நீங்க வழக்கம் தொடருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை இன்னும் அதிகமான விளக்கங்களுடன் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நான் தேனி மாவட்டம் பெரியகுளம் காட்னைனா தர்கா பரம்பரை முத்தவள்ளி கா ஹுசேன் அலி பேக் பேசுகின்றேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் காட்னைனா தர்காவானது எங்களது முன்னோர்கள் குடுபிபி பாட்சா சாஹிப் அவர்களால் வக்ஃபு செய்யப்பட்டதாகும். ஆனால் எங்களுக்கும் ஆக்கிரமிப்பாளரான அப்பாஸுக்கும் துளி அளவும் சம்மதமில்லை. இது குறித்து நாங்கள் பலமுறை மனு செய்தும் வக்ஃபு வாரியம் விசாரணை செய்யவில்லை. இந்த விசாரணையை முறையாக நடத்தும் எங்களுக்கு நிர்வாகத்தை பெற்று தரும்படி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தோம். உயர்நீதிமன்றம் மதுரை கிளை முறையாக விசாரணை செய்து பரம்பரையை சார்ந்தவர்தான் முத்தவள்ளியாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அந்த உத்தரவை தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் செயல்படுத்த ஆணை பிறப்பித்தது. ஆனால் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அந்த உத்தரவினை செயல்படுத்த மறுக்கின்றது. எங்களை விசாரணை எனும் பெயரில் பலமுறை வரவழைத்து அலைக்கழிப்பு செய்து வருகின்றது. தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் ஒரு பெண் வழக்கறிஞர் என்ன உத்தரவு வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த உத்தரவையே எழுதுகின்றனர். நாங்கள் புறப்பாமப்படி நடந்து கொள்ளுங்கள், உயர்நீதிமன்ற உத்தரவை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று கேட்டால் அதையெல்லாம் வாரிய தலைவர்களோ உறுப்பினர்களோ முதன்மை செயலர்களோ காது கொடுத்து கேட்க மறுக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை பார்த்து எங்களுக்கு நியாயம் தாருங்கள் என்று பலமுறை கேட்டும் எங்களது கோரிக்கையை ஏற்க மறுக்கின்றனர். எங்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாவித்து எள்ளி நகையாடி வருகின்றனர். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் பணம் கொடுப்பவர்களுக்கே உத்தரவுகள் பறக்கின்றன. நாங்கள் பணம் கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள், எங்களிடம் பணம் இல்லை. நாங்கள் தேக்கு மரங்களை வெட்டி கொள்ளையடித்து அதில் உள்ள பணங்களை வக்ஃபு வாரியத்துக்கு கொடுத்திருந்தால் எங்களுக்கு சாதாரணமாக உத்தரவு போட்டிருப்பார்கள். எங்களுக்கு அவ்வளவு பணம் வசதி இல்லாததால் எங்களால் வக்ஃபு வாரியத்திற்கு பணம் கொடுக்க இயலவில்லை. ஆகவே எங்களுக்கு நியாயமான முறையில் எங்களது வக்ஃபினை மீட்டு தரும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் அவர்கள் இன்று விசாரணையில் எங்களை எள்ளி நகையாடியதால் எங்களது சகோதரிக்கு உயர் ரத்த அழுத்தம் விட்டு சென்னை நேஷனல் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் முதன்மை செயலர்கள், மதுரை கண்காணிப்பாளர் ஆகியோர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.